ரீசெண்டா நம்ம விசிட் பண்ணியிருந்த நர்சரி கார்டன்ல இருக்கிற ரோஸ் கலெக்ஷன் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அதில வந்து எல்லா ரோஸ் கலெக்ஷனுமே ரொம்பவே ரேட் கம்மியா சொன்னாங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்துங்க. எது எடுக்கிறதுன்னே தெரில. எல்லாமே வந்து நமக்கு ஒட்டு ரகமும் இருக்கு, நாட்டு ரகமும் இருக்கு. இது எல்லாமே ஒட்டு செடிகள். ஆனா இதெல்லாம் இந்த இப்போ மழை சீசன்னால இதுதாங்க நமக்கு வைக்கிறதுக்கு கரெக்டான டைம். வாங்கி கொஞ்சம் இந்த கோகோ பீட்டும், அப்புறம் சாணி உரம், அப்புறம் இந்த காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் வேஸ்ட்டான தயிர் அதெல்லாம் நீங்க ஊத்துனீங்கன்னா, செடி ரொம்பவே நல்லா வளரும். கொஞ்சமா கடலை மாவ தண்ணீல கலக்கி ஒரு 5 நாள் நல்லா அது வந்து நொர பொங்கி, அந்த புளிச்ச பிறகு 1 பக்கெட் தண்ணிக்கு 1 கப்பு தண்ணி கடலை மாவையும் கலந்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ரோஜா செடிகளுக்கு விட்டீங்கன்னா, ரோஜா செடி ரொம்பவே நல்லாவே பூக்குங்க. அப்புறம் ரோஜா செடி எப்பவும் பூ பூத்து முடிஞ்ச உடனே அந்த 2 இலை விட்டு அதில நம்ம கிராஸ் கட் பண்ணி விடணும். அப்படின்னா தான் அடுத்த புதிய தள்கள் வந்து உடனே நிறைய பூக்கள் வரும். நாங்க எங்க ரோஸ் செடி வீட்ல கம்மியா இருக்கிறனால, இன்னும் புதுசா நிறைய கலர் வாங்கலான்னு இந்த நர்சரி கார்டன விசிட் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.